Hi, this is Aarti and welcome back to my channel Life with Aarti. So இந்த வீடியோல நான் பிரெக்னென்ட் ஆனது எப்படி கண்டுபிடிச்சேன் and எப்படி நான் இதை என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணன்றதை தான் பார்க்க போறோம். It's gonna be quite a chatty video. So if you can just sit back, relax and watch till the end of the video, it'll mean a lot to me. So this dates back to the 20th of November 2024. அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஃப்ரம் ஸ்கூல் எனக்கு ஒரு லைட் சிம்டம்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே நம்ம இதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெக்னன்சி கிட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். பட் அன்னைக்கு ஈவினிங் நான் செக் பண்ணல, ஏன்னா ஐ வாஸ் வெரி வெரி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுக்கு ப்ரிப்பேர்டாகவும் இல்லை. ஐயோ ஒருவேளை பாசிட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில தான் இருந்தேன். இன்னைக்கு ஈவினிங் ஐ டிசைடட் டு ஜஸ்ட் ப்ரே அபவுட் இட் அண்ட் லெட் இட் கோ. நெக்ஸ்ட் டே மார்னிங் செக் பண்ணிக்கலான்ற மாதிரி இருந்ததுல, அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நேரு ஸ்டேடியம்க்கு வர சொல்லியிருந்தாங்க எல்லாரையும். அன்னைக்குன்னு பார்த்து ஸ்போர்ட்ஸ் டே இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் ஆல்தோ இட் வாஸ் நவம்பர், செம்ம சன்னியா இருந்தது அந்த டைம்ல. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அந்த டைம்ல செக் பண்ணிடலாம் பிஃபோர் ஐ கெட் ரெடின்னு சொல்லிட்டு நான் எடுத்து செக் பண்ணிட்டேன். பேக்கெட்ல இருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதில் வெயிட் பண்ணணும்னு இருந்தது ஒரு 2 to 3 minutes ஆஃப்டர் ஐ புட் அ ட்ராப் ஆஃப் யூரின். ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் டு வெயிட் ஃபார் சம் டைம். அந்த 2 to 3 minutes மாதிரி ஒரு லாங்கஸ்ட் 2 to 3 minutes என்னோட லைஃப்ல நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஒரு ஒரு செகண்டும் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நிமிஷம் மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருந்தது. பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, ஒரு full of anxiety and கை உதறது, வேர்க்குது. I was also excited at the same time. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மிக்சட் எமோஷன்ஸா இருந்தது. இப்போ 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் வரும்போது நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவோமோ அதை விட பயங்கரமான ஒரு இமோஷனல் ரோலோ கோஸ்டர் தான் உள்ள போயிட்டு இருந்தது. ஸோ நான் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் அண்ட் வெயிட்டிங். இந்த டைம்ல வந்து நான் ஏசப்பா எனக்கு எனக்கு பாசிட்டிவே வரலனாலும் பரவாயில்ல, எதையாவது உனக்கு சீக்கிரமா சொல்லுங்கன்ற மாதிரி இருந்தது. அண்ட் தென் நான் வந்து சரி ஷுட் நாட் பி ஜோக்கிங் அபவுட் இட், கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ விட்னஸிங் அ லாட் ஆஃப் அதர் விமன் ஹூ ஆர் ட்ரைங் பட் ஸ்டில் நாட் பட் couldn't get pregnantல. ஸோ நம்ம ப்ரெக்னென்ட் ஆனோம்னா இட்ஸ் டெஃபினெட்லி அ பிக் பிளெஸிங்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் குவயட். அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தப்போ அந்த செகண்ட் லைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபேடன் ஆகுது. அது ஃபேடன் ஆக ஆக எனக்கு வந்து இவ்வளவுதான் ஃபேடன் ஆகுமா, இல்லை இது இன்னும் வந்து டார்க் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. என்னால முடியல, ஏன்னா அப்போதைக்கு வீட்டுல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. லிட்ரலி அந்த அந்த செகண்ட் வந்து எனக்கு ஐயோ என் வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இது வரைக்கும் நான் யூடியூப்ல வந்து யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ப்ரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் when I experienced it, அது வந்து ஒரு it's just such a beautiful emotion. At the same time, the most scariest emotion of your life வாவும் இருக்கும். ஸோ தட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறமா அந்த 2 பிங்க் லைன் டார்க் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே பிங்க் ஆர் ரெட் வாட் எவர், அது ஒரு மிக்ஸ்டு டோனா இருக்கும். சரி எனக்கு அது வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் ஒரு 2 minutes I was numb. எனக்கு வந்து சரி ஓகே நம்ம வந்து we'll have to take in, we'll have to process the fact that we are pregnant அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் அதை ப்ராசஸ் பண்ண விட்டுட்டேன். I was just stunned. இன்ஃபேக்ட் நான் அந்த வீடியோலாம் நான் என்னோட மூஞ்ச ரெக்கார்ட் பண்றது கூட நான் ரெடியா இல்லை. அந்த அளவுக்கு அப்பதான் ஏஞ்சி போய் அப்பயே நான் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருந்தேன். ஸோ ஐ டென்ட் ரெக்கார்ட் மை ஃபேஸ், ஆல்தோ ஐ ரெக்கார்டட் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த கிட். என்னோட மூஞ்சு நான் ரெக்கார்ட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நான் ரெக்கார்ட் பண்ண வேண்டானே நினைச்சிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் சரி ஓகே வில் ஹாவ் டு லெட் திஸ் செட்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே செட்டில் டவுன் ஆக விட்டுட்டு நான் வந்து ஆஸ் யூஸ்வல் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஐ ஹேட் டு கோ டு நேரு ஸ்டேடியம். அண்ட் அந்த ஒன் டே ஃபுல்லா நான் ஸ்டேடியம்ல இருக்க வேண்டியது இருந்தது. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அலாட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டேனா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இல்ல நான் வரல நீங்க வேற யாராச்சும் வைங்கன்னு சொன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஸ்கூல்லயும் நான் இப்போ ஒர்க் பண்ணல. அதனால நான் வந்து ஓகே ஜஸ்ட் கெட் டன் வித் இட்னு சொல்லிட்டு கிளம்பி நேரு ஸ்டேடியம் போயாச்சு. இப்ப அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியும், தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ வென்ட் தேர். ஃபுல்லா எனக்கு ஓப்பனா இருந்தது. அங்கங்க கொஞ்சம் அந்த கொடை மாதிரி போட்டிருக்காங்க ஃபார் அஸ் டு சிட் டவுன். அப்ப நான் என்ன பண்ணேன்னா சரி இது நம்ம வெயில நிக்க வச்சுட்டாங்கன்னா எனக்கு ஷியோரா தெரியல உள்ள என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வேற வந்து ஒரு
பெரிய டிஸ்டன்ஸ்க்கு நான் கார் ஓட்டிட்டு வந்திருக்கேன், நானே ஓட்டிட்டு வந்தேன். சரி இதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா என்ன ஆகும்னு தெரியல. ஐ ஹேட் நோ நாலேஜ் அபவுட் திஸ்ல. அப்போ நாங்க இருந்த ஒரு டீச்சர் கிட்ட சொன்னேன், என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஷீ சச் அ ஜெம். கடைசி வரைக்கும் த்ரூ அவுட் மை பிரெக்னன்சி ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் வித் மீ. அவங்க பேர் ரேச்சல். ஸோ அவங்க கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி மேம் எனக்கு இந்த மாதிரி பிரெக்னன்சி கிட்ல பாசிட்டிவ்னு வந்திருக்கு, எனக்கு ஷோரா தெரியல, நான் இன்னும் ஆனால் டெஸ்ட் பண்ணல, ஹாஸ்பிட்டல்லாம் போய் கன்ஃபார்ம் பண்ணல, பட் இருந்தாலும் ஐ வுட் ரியலி லைக் டு யூனோ சிட் பேக் அண்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம், ஃபில் பண்ணிக்கோங்க என்னோட இடத்துலன்னு சொல்லி சொன்னேன். அண்ட் தேங்க்ஃபுல்லி அண்ட் வெரி ஸ்வீட்லி ஷி செட் ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னெல்லாம் கவனிச்சுக்கணுமோ, ஹைட்ரேட்டடா இரு, நிழல்லே உட்காரு, அங்க இங்க கத்தாத, திடீர்னு ஏஞ்சி ஓடாத, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஆல்தோ நான் அதை ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 hours நான் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் ஆப்வியஸ்லி த்ரூ அவுட் த டே என்னால் அப்படியே இருக்க முடியல. பிகாஸ் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஆன் த கிரவுண்ட்ல. அப்ப நான் வந்து கொஞ்சம் அங்கேயும் நடந்துட்டுலாம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது நடக்க நடக்க எனக்கு இந்த பிரெக்னெண்டா இருக்கிற இந்த பாசிட்டிவ் வந்ததே நான் மறந்துட்டு அப்படியே ஃபுல்லா நான் வேலையில இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே முடிஞ்சிருச்சு, எல்லாமே இப்ப கிளப்பி அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் கார்ல ஏறும்போது எனக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் பிரெக்னன்சி காமிச்சதே, நம்ம பாட்டுக்கு ஜாலியா சுத்திட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு போய் சொல்லிடலாம், இதுக்கு மேல நம்ம எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, இது சொன்னாதான் எனக்கும் சேஃப்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் கிளம்பி வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் ஐ தாட் ஐ டெல் திஸ் டு மை ஹஸ்பண்ட். ஃபர்ஸ்டே நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கணும், பட் நடந்த சுச்சுவேஷன்னால அந்த டீச்சர் கிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியது இருந்தது. பட் ஸ்டில் தேர்ஸ் நோ ரிக்ரெட், இட் டசன்ட் மேட்டர்னு நினைக்கிறேன். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸா இருந்ததுனால, சரி இது வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பாரம் இறங்கும், ஒரு இந்த சில்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப பெருசா என்னால இது பண்ண முடியல. ஸோ ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ல யூ மீனு 2 பிக் ஹார்ட்ஸ் போட்டு, கீழே வந்து 3ன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹார்ட் போட்டு ஒரு பேப்பர்ல சும்மா வச்சுட்டேன். பெட்ல வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரி வாங்க இங்க என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நான் வந்து அதுக்கு நான் கேமரா செட் பண்ணிருந்தேன். அந்த வீடியோ கிளிப் நான் முடிஞ்சு அட்டாச் பண்றேன். என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பார்த்துட்டு he was also so excited. அவரால் நம்பவே முடியல. நிஜமாவா நிஜமாவா ரியலி ரியலி அப்படின்ட்டு என்ன கேட்டுட்டே இருந்தாரு. ஆமா நிஜமா தான், நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சரின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணதும், நான் கொஞ்சம் சில்ஸ் கம்மியாகும் நினைச்சேன்ல, அந்த சில்ஸ் எனக்கும் கம்மியாகல, அவருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்கேன். சொன்னாங்க. 2 பேருமே இப்போ பதட்டத்தின் உச்சக்கட்டத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லிடலாம், ஃபேமிலினா ஒன்லி க்ளோஸ் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் இன்லாஸ் வீட்ல தான் நான் தங்கியிருக்கேன். அதனால நான் மாமனார் மாமியார் கிட்ட சொல்லிடலாம்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட விட்டு நான் சொல்லிட்டேன். என்னோட மதர் லோ கிச்சன்ல இருந்தாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டேன் நான் வெளியில. சரின்னு இவர் என்ன பண்ணாரு, கடகடன்னு போயிட்டு சரி அவங்க கிச்சன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல மாமனார் இருந்தாரு, அங்க வச்சுட்டு இந்த மாதிரி லைட் எல்லாம் ஆஃப்ல இருந்தது, டக் டக்னு லைட்டை போட்டுட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க பாட்டியாக போறீங்க, தாத்தா பாட்டியாக போறீங்க அப்படின்னு இந்த சினிமால வர டயலாக் மாதிரி ரொம்ப கேஷுவலா நாங்க சொன்னோம். அவரு சொன்னாரு, எனக்கு இருந்தாலும் பயங்கரமா ஒரு மாதிரி தான் இருந்தது. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட மாமனார் வந்து மூவே ஆகல. ஹி வாஸ் ஜஸ்ட் லைக் ஷாக்ட். அந்த ஷாக்ல இருந்து அவர் வெளியே வரல until the end of this 3 minutes. இது ஒரு 3 minutes வச்சுக்கோங்களேன். அந்த 3 minutes முடியற வரைக்கும் அவர் அந்த ஷாக்ல இருந்து அந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளியே வரல, அதே ரியாக்ஷன்ல தான் இருந்தாரு. என் மாமியார் வந்து நாங்க பிராங்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு சும்மா விளையாடாதீங்க, சும்மா பிராங்க் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலா அவங்க நம்பவே இல்லை. மாமனாருக்கு வந்து இப்போ பை திஸ் டைம் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வந்துருச்சு. ஆமா போல இதுங்க உண்மையதான் சொல்லுதுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மாமனார் வந்துட்டு அவங்க உண்மையதான் சொல்றாங்க, ப்ரே ஃபார் தம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. அண்ட் தென் அவங்க 2 பேரும் காம் டவுன் பண்றதுக்குள்ள நவ் தட் நாங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வைல்ட் ஃபயர் மாதிரி. நீங்க ஒருத்தங்கிட்ட பாஸ் ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடங்காது, உங்களுக்கும் அது பத்திக்கிட்டே எரியும், அவங்களுக்கும் பத்திக்கிட்டே எரியும்ன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இது. ஸோ நாங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண உடனே அவங்களும் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க. ஆல் தட் வாஸ் ஓவர். இப்போ வந்து and then I continued. I think that was on a Wednesday or Thursday, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் ஐ ரிமெம்பர் மீட்டிங் மை மாம் ஆன் ஒன் ஃப்ரைடே. அந்த ஃபாலோயிங் ஃப்ரைடே வந்து சரி எங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுல இருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இப்போ சரி அம்மா கிட்ட போயிட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஆன் த வேலையே ஒரு கேக் வாங்கி ஹாய் ஆச்சி ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்லி எழுதி அதில் வச்சுட்டு கொண்டு போயிட்டு சரி ஓகே யூஸ்வலி நாங்க வந்து என்ன சொல்றது இன்ஃபார்ம் பண்ணாம விசிட் பண்ண மாட்டோம். அப்படியே பண்ணாலும் நான்
மட்டும் தனியா போய் எங்க அம்மாட்ட சர்ப்ரைஸ் அப்படின்னு நிப்பேன். பட் என் மாமியாரும் என் ஹஸ்பண்டும் என் கூட அந்த மாதிரி வரமாட்டாங்க. திடீர்னு நாங்க 3 பேர் போனோடனே அவங்க அண்ணியும் அம்மாவும் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் செம ஷாக் ஆயிடுச்சு. ஆயிட்டு என்ன நீங்க 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் they were still perplexed. சரி என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து கண்ண காட்டுறாங்க. என்ன ஆச்சு, கேக் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன அம்மாக்கு பர்த்டேவா வெட்டிங் ஆனிவர்சரியா, நான் விஷ் பண்ண மறந்துட்டேனா அப்படின்ற ஒரு பதட்டத்துல அண்ணி ஒரு சைடு பதட்டமாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் வந்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். சரி டீ போட போறேன் அப்படின்னு நான் உள்ள போன கேப்ல அந்த கேக்கை தூக்கி வெளில வச்சாச்சு. வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட காட்டுறேன். எங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன எழுதி இருக்குன்னு படிச்சு பார்த்தா ஹாய் ஆச்சி ஐம் கம்மிங், ஹாய் ஆச்சி ஐம் கம்மிங்கா அப்படின்ட்டு அவங்களுக்கு புரியல. மறுபடியும் வந்துட்டு ஹாய் ஆச்சின்னே அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அந்த அந்த ஹாஃப் ஸ்டேட்மெண்ட் படிச்சதும் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. புரிஞ்சதும் she was just so happy and surprised on the happy tears. அம்மா வந்து நான் வந்து இது வந்து personally we decided to not have a baby for the first 5 years, but apparently it happened in the first 3 years itself. ஆனா அம்மா வந்து she was not ready. அவங்களுக்கு வந்து என்னன்னா, எனக்கு வயசாகிறதுக்குள்ள அண்ணாவோட குழந்தைய பார்த்துட்டு உன் குழந்தையும் நான் பார்த்து உனக்கு நான் பண்ண வேண்டியதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. So when I said 5 years, she was really irritated. நான் sometimes irritate பண்றதுக்காகவும் சொல்லுவேன் 5 years, இல்லைன்னா sometimes 10 years அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன். அவங்க வந்து she was really expecting me to have a baby. I think that was her threshold. அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாதுன்ற நிலைமையில இருந்தாங்களோ என்னவோ தெரியல. she just burst out in tears. ரொம்ப அழுதாங்க. அண்ணியும் வந்து அம்மா அழுததை பத்தி எனக்கும் அழ வந்துருச்சு, என் அண்ணிக்கும் அழ வந்துருச்சு. so we were all like happy tears. Obviously எனக்கு எப்படி இருந்ததுன்னா, as a daughter, okay, I don't want to get emotional, but எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டோம். இப்போ எங்க அம்மா என்ன ஒரு பேபியா பாத்துருப்பாங்க. எங்க அம்மா என்ன வந்து எங்க அம்மா வந்து என்ன ஒரு குழந்தையா தான் பாத்திருப்பாங்க. although I'm married and 25 years எரும மாடா நான் இப்ப இருந்தாலும் எங்க அம்மா என்ன அப்படிதான் பாத்திருப்பாங்க. but now when I told her I am pregnant with a babyன்னும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்க அப்படின்றத என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சது. so yeah, we were all happy and chill பண்ணிட்டு இருந்தோம். chill பண்ணல, ஹாப்பியா அப்படியே மிதந்துட்டு இருந்தோம் எல்லாருமே. அப்போன்னு பார்த்தா அப்பா கரெக்டா வீடியோ கால் பண்ணாரு. அப்பாக்கும் அந்த கேக் காமிச்சோம். அப்பா is someone who will never express his அந்த எக்ஸைட்மெண்ட்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது அவருக்கு. ஸோ அவரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் மக்களே, நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த எனக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு he was also very very happy. although அவருக்கு வேர்ட்ஸால எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலனாலும் I am sure that he was 200% excited. ஸோ இது முடிஞ்சிட்டு இப்போ நாங்க வீட்டுக்கு வரணும். ஆன் த வே பேக் எங்க வீட்லயே இருக்கிற ஒரு எல்டஸ்ட் பர்சன் அப்படின்னா என் ஹஸ்பண்டோட பாட்டி, என் மதர்லோட அம்மா. ஏன்னா எங்க அம்மா அப்பாவும் இல்ல, என் மாமனாரோட அம்மா அப்பாவும் இல்ல, என் மாமியாரோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க. சரி அவங்க கிட்ட நம்ம சொல்லி ஆகணும், அன்னைக்கே சொல்லணும்னு சொல்லிட்டு ஆன் த வே பேக் ஹோம் சரி அவங்களுக்கும் போயிட்டு ஒரு கேக் இதே மாதிரி வாங்கி ஹாய் பாட்டி ஐ எம் கம்மிங்னு எழுதிட்டு கொண்டு போய் அதையும் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டோம். அவங்களுக்கு சுத்தமா புரியல. ஜஸ்ட் லைக் எனிபடி எல்ஸ்ல திடீர்னு பார்த்துட்டு ஹாய் பாட்டி ஐம் கம்மிங்னா என்னடா இதுன்னா யோசிப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் புரியல. அதுக்கப்புறம் அவங்களும் செகண்ட் டைம் முடிச்சுட்டு அப்படியா அப்படின்னு கியூட்டா குதிப்பாங்க. அதையும் நான் அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்றது, செம கியூட்டா இருவாங்க. அவங்க எப்படின்னா அப்படியா அப்படின்னு ஒரு மாதிரி கியூட்டா குதிப்பாங்க. அதையும் நான் வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அவங்களும் வந்து செம்ம ஹாப்பி. அவங்க வந்து எப்படின்னா ஒரு வாட்டி போகும்போதும் சொல்லுவாங்க, நீங்க வந்து ப்ரேயர் பண்ணுங்க, குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை எப்போ பார்த்தாலும் எங்களுக்கு அது ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் தோஸ் அதர் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி ஹூ கெப்ட் சேயிங் ப்ரே அபவுட் இட். ஆல்தோ எங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, பட் ஜஸ்ட் ஹேவ் இட் இன் யுவர் ப்ரேயர்ஸ், காட் வில்லிங் எப்போ நடக்குதோ அது நடக்கட்டும்ன்ற மாதிரி தான் சொல்லி எவ்ரிபடி இன் ஆர் ஃபேமிலி none of them in our family forced us, that we are actually blessed in that way. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டயும் சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் வெண்ட். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பர்சன் கிட்ட மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோம், விச் வாஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கால்வின் அண்ட் சத்யான்னு சொல்லிட்டு. சரி இவங்க 2 பேர்கிட்டயும் ஷேர் பண்ணலான்ட்டு நாங்க கிளம்பி ஐ திங்க் டிஃப்ரெண்ட் வீக் ஒரு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த வீக்லயே போகணுமா இல்லை அதுக்கு அடுத்த மாசம் போகணுமான்றது எனக்கு தெரியல. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கும் இந்த மாதிரி கேக் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி பிரெக்னன்ட்னு சொல்லி அவங்க எல்லாம் கலாச்சி ஃப்ரெண்ட்ஸ் யூஷுவல் ஸ்டப் மாதிரி அவங்க எல்லாம்
அவங்களை கலாச்சி அப்படியே ஒரு ஜாலியா நாங்க அன்னைக்கு நைட் டின்னர்லாம் அங்க சாப்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தோம். அண்ட் going back, நான் வந்து before this happened, before we came to our friend's house and all of that happened, அம்மா கிட்ட சொன்னோம்ல, அதுல அந்த ஃபாலோயிங் வீக்கெண்டே வந்து நாங்க டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செக்அப் மாதிரி போயிட்டு கன்ஃபார்ம், அது வந்து என்ன டேட்டிங் இல்ல ஆக்சுவலி இது வந்து வெறும் கன்ஃபர்மேஷனுக்காக நாங்க போயிருந்தோம். டேட்டிங் கேம் லேட்டர். ஏன்னா ஐ வாஸ் ஒன்லி 5 weeks 1 day நான் பிரெக்னெண்டா அதை செக் பண்ண அன்னைக்கு. ஸோ தே செட் டேட்டிங் வந்து ஒரு 7 weeksக்கு மேலதான் செக் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து போயிட்டு ஆமா யூஆர் பிரெக்னென்ட் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு காமிச்சிட்டாங்க. வாட் எவர் கேம் நெக்ஸ்ட், ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஷேர் இந்த அப்கமிங் வீடியோஸ். ரொம்ப ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஜேர்னி இது. அண்ட் இட் ஃபீல்ஸ் ஸோ ஹாப்பி நவ் தட் ஐம் கோயிங் பேக் அண்ட் ரீலிவிங் தோஸ் மூமெண்ட்ஸ்ல. இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ ஹாப்பி. தேங்க் காட் ஃபார் வாட் ஹீஸ் டன் டு மீ. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். Yeah, so thank you so much for staying with me throughout this video. I'm really happy that I got a chance to share how I felt about my pregnancy and how I felt about disclosing this to my loved ones. To the others in my family, we just messaged them on WhatsApp because obviously ஒருத்தங்க வீட்டுக்கா போய் சொல்ல முடியாது, அதனால நாங்க வாட்ஸ்அப்ல பண்ணிட்டோம். Yeah, so that's the end of it. Thank you so much for watching this video. நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ் எடுத்தேன், ஹவு மை ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் வெண்ட் அப்படின்றத பத்திலாம் நம்ம பேச போறோம். ஓகே, ஸோ இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் இஃப் யூர் நியூ டு திஸ் சேனல், subscribe to my channel, and if you like this video, press that like button. Thank you so much for watching. Bye.